நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாடம் சொல்லி ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாகமட்டியில் பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தானில் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கள் மேலே விழுமணி எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்றடிச்சு இந்த கதை அடித்தா கூட குண்டு விழுந்தா நினச்சி நாங்கள் தூக்கத்தில் எழும்பெழுந்து ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரலில் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊரில் கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரானில் நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்போ இந்திய மக்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சாப்பிட வழி இல்லை, இருக்க சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அதே மாதிரி சாப்பாடுக்கு இருக்கிறத சாப்பிடுதோம், இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம். எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம், நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் ஆவாரே தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அதே மாதிரி இதனால் எங்களை என்ன பேசணும் எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு குழப்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போடுற வீடியோ கூட ஒரு ஆளுக்கு செல்ல அது நெட்டு கிடச்சிது. வேறு எங்கே இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடச்சில. இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம். அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இருக்கும். ஆனால் அனுப்புனா நானும் இல்லாட ஏன்னா பெறமை நிற்க மக்கள் இங்கே நிற்குவான்னு சொல்லி எனக்கு தெரியாது. புரியுதா? அதனால் நீங்கள் எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக்கோ கமெண்டோ பண்ண நான் உங்களை சொல்லல. இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே நிற்கதை வேறு மக்களுக்கு தெரிவித்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்த குரல் போய் எத்தணும். நாங்கள் இந்த மாதிரி ஈரானுக்கு மீன் பிடிக்கிற தொழிலுக்காக வந்தோம். எங்களுக்கு இங்கே இருக்க முடியல. சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும். இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப அழுவிட்டு இருக்காங்க, ஏங்கி தவிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும். நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டெடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை மீட்டெடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்கொண்டு எடுத்து இதை செய்யுங்க. எங்களால் வெளியே நடமாட முடியாது. நாங்கள் இப்படி தான் பேச முடியும். வெளியே எட்டி பார்த்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இவங்களை கேட்குறோம், எங்களை எப்படியாவது மீட்டு எடுங்க, எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ எங்கள் உசுருக்கு உத்தரவாதம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக எங்களை மீட்டெடுக்க முடியுமோ மீட்டெடுங்க. நாங்கள் எல்லா முயற்சியிலையும் போய் பார்த்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே இந்தியா கவர்மெண்ட்டு தான் எங்களை மீட்டெடுக்கணும், வேறு வழி இல்லை.